10 கொடுத்தா கூட நான் தாராளமாக சாப்பிடுவேன். ஸோ பிரியாணி வந்து 100 ரூபா. அண்ட் பக்கெட் பிரியாணின்னு ஒரு கான்செப்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கோம். லாலிபப் 2 பீஸ் வித் 4 எக் காம்போவாக கொடுத்து வேற லெவல். தமிழ்நாட்டில் முட்டைக்கு ரிவ்யூ கொடுத்தவன் நானாக தான் இருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மிட் நைட் பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம். அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணிங்கிறது ரொம்பவுமே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதில் நம்ம கிருஷ்ணகிரியும் ஒன்று தான். ஸோ மிட் நைட் பிரியாணிங்கிறது ரொம்ப நாளாக நான் ஷூட் எடுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைம் இன்றைக்கி தான் கிடைச்சிது. ஸோ இப்போ நம்ம கிருஷ்ணகிரியில் நம்ம ராயக்கோட்டை பைபாஸில் மிட் நைட் பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம். ஒரு ட்ரக்கில் பாஸ்மதி ரைஸோட நமக்கு பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பிரியாணி தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க போயிட்டு என்ன ப்ரைஸ், எப்படி பிரியாணி அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். மிட் நைட் பிரியாணி நைட்டில் நம்ம சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணா ஒரு சின்ன டவுட், நான் ஒரு 2-3 விஷயம் கேட்கணும். நீங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இந்த கடை எத்தனை வருஷமாக இருக்குண்ணா? இந்த இப்போ ட்ரக்கில் போட்டிருக்கீங்க, இது வந்து நிறைய இடத்துல இப்போ புதுசாக இந்த கான்செப்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா எத்தனை மாதமாக வச்சுருக்கீங்கன்னா? அது பார்த்தீங்கன்னா திருச்சியில் இந்த நம்ம ஃப்ரெண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயருக்கு பிஃபோரே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை பேஸ் பண்ணி நம்மளும் ஒரு ஐடியா பண்ணி, நம்ம கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஷாப்பும் இல்லை. நம்ம புதுசாக ஐடியா பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஜனவரி 20 ஜஸ்ட் 3 மந்த்ஸ் அது ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். எப்படி இருக்குண்ணா ரீச்? எப்படி இருக்குண்ணா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளது மிட் நைட் பிரியாணின்றது கிருஷ்ணகிரியில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறையாவே ரீச் ஆகிருக்கு மக்களுக்கு. நம்மளோட டேஸ்ட்டு தான் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கு எல்லா இடத்துலையும். நம்ம அதுதான் மெயின். ஸோ இப்போ நீங்கள் இந்த பிரியாணி என்ன ப்ரைஸில் என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன காம்போஸ் ஏதாவது இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா. பிரியாணி பார்த்தீங்கன்னா சாப்பிட பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வித் எக்கு 110. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்சலில் பண்ணும்போது 10 ரூபா சார்ஜ் கூட ரெண்டுத்துக்குமே. அண்டு பக்கெட் பிரியாணின்னு ஒரு கான்செப்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், பக்கெட் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேர் சாப்பிட்லாம். 5 மெம்பர்ஸ்க்கு லாலிபப் 2 பீஸ் வித் 4 எக் காம்போவாக கொடுத்து 600, ஜஸ்ட் 600 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். நம்ம லெக் பீஸ் மட்டும் தனியாக வாங்கினா எப்படின்னா? அந்த கபாப் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐட்டம் இருக்குது. சிக்கன் கபாப்பு, லெக் பீஸு, லாலிபப். லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். வெறும் 70 ருபீஸ்க்கு. லாலிபப் பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் தரும். பீஸ் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் சைஸ்லேயே இருக்கும் லாலிபப்பு. கபாப் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து 50 ருபீஸ் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கிற சிக்கன் ரேட்டுக்கு நாங்கள் 50 ருபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். பரவாயில்ல, ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது பண்ணலாம் டீட்டெயில் கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கைஸ், ரொம்ப நேரமாக எனக்கு பிரியாணி ஸ்மெல்லு தூக்கினே இருக்குது. முதல்ல போய் நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம கையில் இப்போ பிரியாணி வந்துருச்சு. ஸோ பிரியாணி வந்து 100 ரூபா. அது கூட நீங்கள் ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்துடும். முட்டையோட ரேட் இன்றைக்கி எங்கே போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். 6 ரூபா முட்டை அவங்களும் வந்து பாயில் பண்ணணும். ஸோ ஒரு 70 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த லெக் பீஸ் ஒன்று கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம முதல்ல டேஸ்ட் பண்ணுவோம். அது கூட உங்களுக்கு பிரிஞ்சால் கிரேவி இதிலே போட்டிருக்காங்க. ஸோ ஆனியன் ரைத்தாவும் இதிலே போட்டிருக்காங்க. நம்ம முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? நல்லா சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்லாமா? பார்த்தீங்களா, நல்லா பெரிய லெக் பீஸ் தான். சைஸ் வந்து நல்லா ஒர்த்தபுள் தான். அது என்ன சொல்லுவாங்க, இந்த கொழுப்பு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அது மாதிரி தெரியுது பாருங்க. வேற லெவல். நல்ல ஒரு 70 ருபீஸ்க்கு ஒர்த்தபுளான லெக்கு தாங்க. சாப்பிட சாப்பிட எனக்கு இன்னும் சாப்பிடணும் போல தான் தோணுது. இது மாதிரி 10 கொடுத்தா கூட நான் தாராளமாக சாப்பிட்ருவோங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஊற வச்சுட்டு பிரியாணிக்கு வந்துடுவோம். நல்லா தான் காய்ச்சி இருக்குது. இந்த மாதிரி நம்ம நின்று சாப்பிட்றது கூட இது வரைக்கும் நம்ம விலாக் வந்து நின்று எங்கேயும் சாப்பிட்டதில்லை. ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடுவோம். ஹோட்டல்லன்னா நம்ம ஒரே இடத்துல அடைஞ்சி உட்காந்துட்டு அதை சாப்பிடுவோம். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. நல்லா பீஸ்ஃபுல்லாக. நைட் டைம் வேறு. ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டிங்க போயிட்டு வந்துட்டுருக்கு. அந்த சவுண்டு ஒரு பக்கம். நம்ம விலாக் எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கே டபரா தட்டுற சவுண்டு எல்லாமே வேறு லெவல் ஃபீலுங்க. இதெல்லாம் வந்து லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. இதை விட்டு என்னங்க, இதை விட என்னங்க இருக்குது? ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி பிரியாணி தான். ஸோ நம்ம கிருஷ்ணகிரி சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சீரக சம்பா பிரியாணி தான் கிடைக்கும். இவங்க பாஸ்மதி போகிறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நல்லா உதிராக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. அதாவது நல்லா ஒட்டாமல்
நல்லா பிரியாணியோட அந்த குக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. முதல்ல இது ஒரு வாய் போடுவோமா? ம். ஆஹா, அதாவது காரம் அதிகமாகவும் இல்லை, நல்லா சட்டிலாக இருக்குது. இதோட மசாலா பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா தான். அதாவது மட்டன் பிரியாணியில் தான் மசாலா அதிகமாக வரும், சிக்கன் பிரியாணியில் அது உள்ளே ஒட்டிக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்குது. அதிகமான காரம் இல்லை, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. ஸோ இன்னொரு வாய் நம்ம போடுவோம். ம். பாஸ்மதி பிரியாணிக்கான டேஸ்ட் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஸோ அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் வந்திருக்கு. ஸோ பீஸும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸாக தான் இருக்குது, ரொம்ப சின்னதாகலாம் இல்லை. பரவாயில்ல, 100 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். அதாவது நம்ம கிருஷ்ணகிரி சைடில் ஒர்த்து தான். உங்கள் ஊரில் என்ன ப்ரைஸுங்கிறது நம்ம கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பீஸை முதல்ல சாப்பிடுவோமா? இது பார்த்தீங்களா எவ்வளோ குக்காக இருக்குது கீழே. நல்லா வந்து இந்த கீழே நல்லா அதை என்ன சொல்லுவாங்க, தீச்சிருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி. இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஸோ அது நமக்கு கிடைச்சிருக்கு. வாயில் வச்ச உடனே கீழே விழுந்துருச்சு. செம்ம குக்கிங்கா. குக்கிங் மாஸ்டருக்கு தான் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா குக் பண்ணியிருக்காங்க. இது பார்ப்போமா? அடடா, இது கூட அப்படி தான் இருக்கு. பா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ பழைய சிக்கனாக இருந்தால் கூட ஹார்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான். அவங்க குக் பண்ணியிருக்கிற விதம் தான். அந்த தம் போடுறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது விஷயம். ஸோ நம்ம பிரியாணி சமைக்கிறது கூட இல்லை, கடைசியில் அந்த தம் போடுறது தான். அந்த தம் போடும் பொழுது அவங்க நிறைய நேரம் விட்டுருப்பாங்க போல இருக்குது. அதில் ரொம்ப நல்லா நமக்கு சிக்கனே நல்லா பாயில் ஆயிருக்கு. போடுவோமா? சிக்கன் எப்போவுமே சப்புன்னு தான் இருக்கும். ஸோ பிரியாணி கூட சாப்பிடும் பொழுது மட்டும்தான் சிக்கனோட டேஸ்ட் நமக்கு பிரியாணி டேஸ்ட் தெரியும். அந்த பிரியாணி டேஸ்ட் இதில் நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம அந்த கீழே நிறைய தீச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீஸாக நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்டா இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். சில இடத்துல வந்து மேலே இருக்கிற சிக்கன் எல்லாம் ரொம்ப பாயில் ஆயிருக்காது. ஏன்னா கடைசியில் அவங்க வந்து எல்லாம் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அவங்க தம் போடும் பொழுது ஒரு இவனை தம் போட்டு விட்டுருவாங்க. ஓரளவுக்கு சிக்கன் எல்லாம் கீழே போய் நிற்கும். அந்த மேலே நிற்கிற சிக்கன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. இது நல்லா வெந்திருக்கு. நம்ம சிக்கனோடு நம்ம சாப்பிடுவோம். சிக்கன் பீஸை வச்சு ஒரு பீஸ். வேற லெவல். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க கைஸ், நல்லா இருக்கு. இந்த மிட் நைட் பிரியாணிங்கிற கான்செப்டே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி தான் நைட் டைமில் பிரியாணி நான் சாப்பிட்றேன். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. மதியத்துலேயே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஈவினிங் டைமில் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. ஆனியன் கொடுத்துருக்காங்க, இதில் தயிரும் போட்டிருக்காங்க. சில இடத்துல வெறும் ஆனியன் கொடுத்துருவாங்க, அவங்க பரவாயில்ல தயிர் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரைத்தாவும் ஒர்த்து தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னோம், அதாவது இந்த கிரேவி, இந்த பிரிஞ்சால் கிரேவி எப்படி சாப்பிட்ணுன்னு நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அது மாதிரி தான். முதல்ல சைடில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தொட்டு நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு ஃபுல்லாக தெரியும். மொத்தமாக நீங்கள் வந்து குழம்ப உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைடில் இருக்கும்போது எடுத்து தொட்டு சாப்பிடுங்க. இந்த மசாலா பிரியாணி கூட சேர்ந்து அந்த பிரிஞ்சால் கிரேவியும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த பிரியாணி சாப்பிடும்பொழுது ட்ரையாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா எதுவும் இந்த பிரிஞ்சால் கிரேவி அதெல்லாம் கலக்க மாட்டேன். ஸோ இது கலந்து சாப்பிடணும் போல் எனக்கு தோணுது. அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கைஸ். 100 ரூபா வர்த்தபிள் தான். இதே சரௌண்டிங்லேயே நிறைய ஹோட்டல் இருக்குது. 250 ரூபா 350 ரூபா பிரியாணியெல்லாம் இருக்குது. ஸோ இதில் இவங்க 100 ரூபா காம்படிஷன் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயங்க.
நல்ல கூட்டம் வருது guys. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது. இந்த 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது எங்கள் ஊர் காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் அந்த ஊரில் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் இங்கே கிருஷ்ணகிரியில் ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தானே, அவங்களோட அஃபிஷியல் பிரான்ச் இது தான். ஸோ அதனால தான் இங்கே வந்தேன். முட்டை ரிவ்யூ கொடுக்கலாமா? முட்டை நல்லா பாயில் ஆகிருக்கு, பார்க்கலாமா? மஞ்சள் கரு ஒயிட் கரு சேர்த்து சாப்பிட்ருக்கேன். ரெண்டுமே சேர்ந்து நல்லாவே இருக்குது டேஸ்ட்டு. தமிழ்நாட்டில் முட்டைக்கு ரிவ்யூ கொடுத்தவன் நானாக தான் இருப்பேன். நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம லாஸ்ட்டாக ஒரு லெக் பீஸ் மறுபடியும் சாப்பிட்ருவோம். ரொம்ப நல்லா இருக்கு கைஸ், சூப்பராக. இதை மிஸ் பண்ணாதீங்க வந்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பராக இருக்குது பா. ஸோ இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை பைபாஸ் இருக்குது, மேம்பாலம். அந்த பைபாஸில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியே வரும். அதுக்கு முன்னாடி மங்களம் ஹோட்டல் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்லேயே இந்த ட்ரக் இருக்குது, மிட் நைட் பிரியாணி. இவங்க வந்து நைட் 11 o'clock வரைக்கும் இவங்க வண்டி இங்கே தான் இருக்கும், கடை இங்கே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. 11 o'clock இவங்களுக்கு ஃபுட்டு முடிஞ்சிடுது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு அதாவது வந்து நான் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் உங்களோட ஊரை டேக் பண்ணி ஒரு ஹோட்டலை டேக் பண்ணிங்கன்னா நான் அந்த ஊருக்கு வரும் பொழுது உங்கள் கூட ஃபுட் பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.